உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தூத்துக்குடி செல்வம் சார் அவர்கிட்ட நம்ம போயிருந்தோம். தூத்துக்குடி செல்வம் சார், நீங்கள் எப்படி பார்க்கணும்? நீண்ட காலமா உங்களை காக்க வச்சுட்டேன். எப்படி இருக்கிறது இந்த களச்சூழல்? அரசியல் ஆகிறதா, அரசியல் ஆக்கப்படுகிறதா? திமுக தரப்புல இது அரசியல் அவங்களே ஆக்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் காத்திருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, இப்போ வந்து திமுக ஒரு பதட்டப்பான மனநிலையிலே இருக்காங்க. கடந்த காலங்களில் வந்து அவங்க 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் அதிகார அத்துமீறல்களை எவ்வளவு செய்தாங்கிறத பாருங்க. அதாவது ஒரு யூடியூபர் வந்து அல்லது ஒரு சோசியல் மீடியால யாராவது ஒருத்தர் ஒண்ணு பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்கள பிடிச்சி ஜெயில போடுறது, கையை ஒடிக்கிறது, அவங்க மேல குண்டாஸ் போடுறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் கடந்த காலத்துல திமுக அவர்களுடைய கைது என்ன சொல்றது, கைது என்ன சொல்றது பேசிட்டோம். பேசினதுக்கு அப்புறம் திருப்பி நான் மீண்டும் உங்களுக்கு அதாவது அதான் இதுல இப்ப சமீபத்துல இன்னும் ஒரு 60 நாள் கூட ஆகல. இந்த ஆட்சி வந்து அதிகாரத்துக்கு வந்து 60 நாள் கூட ஆகல. நீங்களே கூட இடையில யாரோ ஒரு நண்பர் பேசும்போது கூட சொன்னாரு, 108 இடம் வந்து மேண்டேட், பீப்புள் மேண்டேட் வந்து திரு விஜய் அவர்களுக்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. அந்த 108 அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 கூட்டணி கட்சிகள் மூலமா கிடைச்சிருக்கு. அவர் ஆட்சியில் இருக்காரு. அவர் கொஞ்சம் அதிகாரத்தை புரிந்து கொண்டு இப்போ வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே வந்து 1-2 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் புதிய ஆட்கள். அவங்க இப்ப அதிகாரத்தை, அந்த ஆட்சி நிர்வாக முறைகளை தெரிந்து கொண்டு அவங்க அதை புரிந்து அவங்க ஆட்சி நடத்துறதுக்கான கால அவகாசம் கொடுக்கிறது ஒரு நியாயம், அது ஒரு மரபு. ஆனா எப்ப அவசரப்பட்டு ஒரே நாள்ல என்னமோ புனிதமானவர்கள் அதார்கள் இதார்கள். நான் ஒண்ணு சொல்றேன் சார், நீண்ட காலத்துக்கு பிறகு எனக்கு 64 வயசு ஆச்சு. 1977 இருந்து நான் தேர்தல் அரசியலில் நேரடியாக பங்கெடுக்கிறவர். நான் 77 மைக்ல பேசியிருக்கேன். அதனால எதுக்காக சொல்ல வரேன்னா, இதுவரை இருந்த அரசுகளில் இப்ப இந்த ஆட்சியினுடைய தொடக்கம் நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க. ஏன்னா அத லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிகள் பயப்படுறாங்க சார். கடந்த காலத்துல லஞ்சம் பொதுமைப்படுத்தப்பட்டது, ஜெனரலைஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது லஞ்சம் இல்லை என்று சொன்னா எந்த வேலையுமே நடக்காது, எந்த துறையிலையும் நடக்காதுங்கிறது இருந்தது. ஆனா இப்ப எப்படின்னு கேட்டா, அவங்க லஞ்சம், அதாவது பார்ட்டி ஃபண்டு, நீங்க கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கூட பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்டுன்னு மட்டும் சொன்னாரு. உடனே எதிர்கட்சி தலைவர் ஆவேசப்பட்டு கொதிச்சு எழுறாரு. அவர் ஏன் எழணும்? அவர் திமுக பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்க, கட்சி நிதி வாங்குறாங்கன்னு சொல்றாரு. தம்பி கொஞ்சம் உங்க நேரத்தை குறிக்கிடல பிளீஸ். அதாவது தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சி நடக்கட்டும் சார். இவங்களும் இந்த ஆட்சியில குறிப்பிடத்தக்க குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு செல்வம் சார், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப இதெல்லாம் இந்த ஒரு குறைந்தபட்ச நாட்கள் ஆகுது அப்படின்னு, கவர்னன்ஸுக்கு என்ன டைம் கொடுக்க முடியும்? கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கலாம், கவர்னன்ஸுக்கு என்ன டைம் கொடுக்க முடியும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதிகாரிகள் வந்து எப்பவுமே இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எல்லா காலத்திலும் அதிகாரிகளுடைய நாலேஜும் அவங்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் தான் அரசினுடைய நடவடிக்கைகளாக நம்ம பார்க்க முடியுதுங்கிறது நம்ம யதார்த்தமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்படி இருக்கக்கூடிய கவர்னன்ஸில் அதில் என்ன நமக்கு டைம் எடுக்க வேண்டி இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய முடிவுகள், கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய செயல் திட்டங்கள், அப்புறம் அரசு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள், இதுக்கு கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு கால அவகாசம் அனுப்பும். இப்போ நமக்கு கரண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஒரு நிறுவனத்தில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதை சரிப்படுத்த கொஞ்சம் அவகாசம் வேணும், ஊழல் லஞ்சம் கொடுக்கறதுக்கு நம்ம முறைப்படுத்திட்டு இருக்கிறோம், ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க நாங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கால அவகாசம் வேணுங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கவர்னன்ஸில் இப்போ இதுலேயே இப்போ பேசினவங்களே என்ன சொன்னாங்க, 300 கோடி குற்றச்சாட்டை வந்து என் ஆனந்த் அவர்கள் மேலே வச்சிருக்காங்க, விசாரணையில் இருக்குது, அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, மலிந்து கிடக்கிறது என்று திமுக தரப்பில் அதனால தான் இதை வந்து மறைப்பதற்காக இந்த விஷயத்தை பெருசுபடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பதில் சார். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி, அதாவது கதை சொல்ல ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு.
கவியரசு கண்ணதாசன் சொன்னதுதான். இவங்க வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துல 300 கோடி ஊழல் குற்றச்சாட்டு 400 கோடி சொல்றாங்களே, இந்த 300 கோடி அது குறைந்தபட்சம் ஒரு 3 கோடி அல்லது 30 லட்சம் 3 லட்சம் இன்னார்ட்ட இருந்து அவர் இந்த அமைச்சர் வாங்கியிருக்கிறார் அந்த அமைச்சர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை பற்றி நம்ம விவாதம் பண்றதுல நியாயம் இருக்கு. நான் அதே நேரத்துல தாவேக அமைச்சர்கள் எல்லோருமே பொறுப்புணர்ச்சியோடு நடக்காங்கன்னு சொல்லி நான் வாதம் பண்ண வரல. ஆனா அவர்களும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதிகாரத்தை புரிந்து கொண்டு தவறா சரியா நடக்கலைங்கிறதுலயும் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் கூட ஆய்வு செய்ய போறதா சொல்லி ரீல்ஸ் போடுறது வைக்கிறது இதெல்லாம் அவங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டதான் செய்யணும். நான் அதை மறுக்கல. அதே நேரத்துல நாம கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயகத்துல இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள். அந்த வாக்காளர் பெருமக்கள் நீங்க கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஆட்சிக்கு வாய்ப்பு வழங்கல, அவங்கள நிராகரிச்சுட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்களே. ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர்களையே மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். அதனால நீங்க பொறுமையா இருந்து அந்த தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணத்தை ஆய்வு செய்து உங்கள் கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சியாக, எதிர்கட்சியாக இருக்கிற கட்சியை ஆட்சி கட்சியாக ஆக்குவதற்கான முயற்சி செய்யணுமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இன்றைக்கு திரு விஜய் அவர்களை ஒரு அளவுக்கு மேல வந்து குறை சொல்றதுல நியாயம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போனா என்ன சார் தப்பு? நீங்க கடந்த காலங்கள்ல முதலமைச்சர் அன்றைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ சம்பவங்கள்ல அந்தந்த வீடுகளுக்கு போய் ஆறுதல் சொல்றது, அதுல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூல வந்து அவங்க வீட்டுக்கு கருணை அடிப்படையில முதலமைச்சருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பதவியை அவங்களுக்கு வந்து ஒரு ஓஏ போஸ்ட், அந்த கல்வி தகுதிக்கு தகுந்தாற் போல ஓஏ ஒரு கிளரிக்கல் போஸ்ட். அங்கதான் சார் திமுக திரு பாரதி ஆர்எஸ் பாரதி திரு என்ன வைக்கிறாரு, திரு வில்சன் கூட அந்த பதிவை வந்து பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ நீங்க ஒருவேளை இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இருந்தா அது இந்த குற்ற வழக்கினுடைய இந்த வழக்குல இருக்கக்கூடிய விசாரணையில ஒரு திசைவழி போக்க மாற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாகும் அப்படிங்கிற ஒரு ஐயத்தை வந்து திமுக ஏற்படுத்துது. நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன். அதாவது கடந்த காலத்துல கள்ளக்குறிச்சியில 69 பேர் கள்ள சாராயம் குடிச்சு செத்தாங்க. அதுக்கு முன்னால அது என்ன விழுப்புரத்துக்கு பக்கத்துல மரக்காணத்துல வந்து ஒரு 29 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. அன்றைய முதலமைச்சர் அவர்கள் இறந்த ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் அரசாங்கத்திலிருந்து, எதுல கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கத்திலிருந்து நிதி கொடுத்தாங்க, நிதி உதவி செஞ்சாங்க. அப்போ கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நிதி கொடுத்தார்கள், அதனால கள்ளச்சாராயம் யார் குடிச்சு செத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க பொருள் கொள்ளக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கரூருக்கு பிரச்சாரத்துக்கு போறார். தன்னை மையப்படுத்தி அல்லது தன்னுடைய கட்சியை மையப்படுத்தி நடந்த அந்த பிரச்சாரத்துல நடந்த ஒரு துயரத்திற்கு ஆறுதல் சொல்றதுக்காக அந்த கரூருக்கு போறாருங்கும் போது திமுகவுக்கு ஏன் பதட்டம்? நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனே போய் அவர் போக கூடாது. இல்ல, அவர் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினதையும் குறிப்பிடுறாரு. திரு பாரஸ் பாரதி வந்து ஆதவர்ஜுனா பேசின ஒரு கணக்கை தீர்க்கணும் அப்படிலாம் சொல்றாரு. அவர் ஆதவர்ஜுனா அமைச்சர் இப்படி பேசலாமா? முன்னாள் முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, எனக்கு அதுலயும் உடன்பாடு கிடையாது. ஆனா அமைச்சர்கள் பொறுப்புணர்ச்சியோட தான் பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிபிஐ என்கொயரி அதுலயும் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்டு ஜட்ஜோட அவங்களுடைய மானிட்டரிங்ல நடக்கு, சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கும் போது அந்த வழக்கு சம்பந்தமாக பேசுவதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு வழக்கறிஞராக நான் 32 வருஷம் ஆச்சு வழக்கறிஞராகி, அதனால நான் வந்து அதுல பேசுறதுக்கு நான் விரும்பல. அதே நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அரசு சார்ந்த நிதி உதவிகளை வழங்குவதற்கு அவர்கள் அதிகார எல்லைகளுக்கு உட்பட்ட உதவிகளை செய்வதையோ எதையுமே எந்த சட்டமும் தடுக்கல. இன்னும் கடந்த காலத்துல இந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்கிறது கூட நான் எப்படி நினைப்பேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்றதை விட திமுக தோல்வி அடைந்திருக்கிறது, அண்ணா திமுக தோல்வி அடைந்து. இப்ப நீங்க இது சற்று முன்னாடி சொன்னீங்க திரு செல்வம், சற்று முன்னாடி சொன்னீங்க, இப்ப வந்து அவங்க அந்த அரசு உட்பட்ட எது வேணா கொடுக்கற தவறு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பணி ஆணைகளும் கொடுக்கலாமா? அது சரியானதா இருக்குமா? இல்ல, அது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறை, குடும்பத்தில் இருக்கிற ஏழ்மை நிலை, அந்த குடும்பத்துல இறந்தவர்களுடைய வாரிசுகளில்
அவர்களுடைய கல்வி தகுதி அடிப்படையில பணி நியமனம் செய்வதற்கான அதிகாரம் அரசுக்கு இருக்கிறது. அது குறிப்பாக முதலமைச்சருக்கு இருக்கு. என்னுடைய நண்பர் தமிழ்வேந்தருக்கு அது நல்லா தெரியும். அவர்தான் அப்ஜெக்ட் பண்றாரு. நீங்க வந்து அரசு தரப்பா அவர்தான் அப்ஜெக்ட் பண்றாரு. அதான் சொல்றேன். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் இப்ப அதான் அவர் இப்படித்தான் சொல்லுவாரு. ஆனா அவருக்கே தெரியும் முதலமைச்சருக்கு அரசுக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் நேரத்துல பார்த்தா திரு விஜய் அவர்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள். உதயநிதி ஸ்டாலின் எங்கேயா போனாலும் அவருக்கு எந்த இது கிடையாது. எந்த தலைவருக்குமே இந்த நெருக்கடி கொடுக்கல. திரு விஜய் அவர்களுக்கு மட்டும் நெருக்கடி கொடுத்ததுடைய விளைவு என்னாச்சுன்னா திரு விஜய் அவர்கள் மீது அனுதாபம் ஏற்பட்டு திமுக அதிகார அத்துமீறல்களை செய்கிறது, அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறது என்கிற எண்ணம் வந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. ஆட்சி அதிகாரத்துக்கு நான் இன்னொரு செய்தியை நான் பதிவு பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதிய கட்டமைப்புகளை ஒழித்திருக்கிறார். திமுக சமூக நீதி சமதர்மம் இதெல்லாம் பேசக்கூடிய திமுக, ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய திமுக எந்த தொகுதியிலேயாவது இந்த ஜாதியை சார்ந்த பெரும்பான்மை ஜாதியை சார்ந்தவர்கள் தான் வேட்பாளர் நிப்பாட்டுறது. அந்த பெரும்பான்மை ஜாதியை சார்ந்தவர்களுக்கு துட்டு கொடுக்காம வந்து அந்த பெரும்பான்மை ஜாதியை சார்ந்தவர்களுக்கு துட்டு கொடுக்கிறது செஞ்சாங்க. திமுக மட்டும்தான் நடந்ததா? நிச்சயமா சொல்ற திமுக அண்ணா திமுக தாவேக்கால இருந்து பல உதாரணங்கள் சொல்லலாமா, சொல்ல முடியாதா? நிச்சயமா நான் சொல்றேன். எங்க குறிப்பா சொல்றேன், எங்க மாவட்டத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இந்த இங்கெல்லாம் வந்து வேட்பாளர் யாருன்னே தெரியாது, எந்த ஊருக்காரர் எந்த ஜாதிக்காரன்னு தெரியாது. அவருக்கு நான் ஒரு கோபாலகிருஷ்ணன் சார் ஒரு தலைவனுடைய முகமும் முகவரியும் வெற்றி பெறணும், அந்த கட்சியினுடைய கொள்கை சித்தாந்த வெற்றி பெறணும். அப்படி பார்த்தா திமுக ஜாதியை ஒழிக்க பிறந்த கட்சி என்று சொல்லி பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிற திமுக ஜாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் ஜாதி எந்த ஊர்க்காரன் எந்த ஜாதிக்காரன் எந்த மதத்துக்காரன் இதெல்லாம் தெரியாது. ஆனா அவனை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சது அது திரு விஜய் அவர்களுக்கு அவர்கள் செய்த ஒரு சமுதாய புரட்சி என்று கூட நான் கருதுறேன். அந்த வகையில திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆட்சி நடத்தட்டும். கோரிக்கைகள் வருமானால் சிபிஐ கிட்ட செல்வம் சார், சிபிஐ கிட்ட திமுக வந்து ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்க, நீங்க நம்ம பேசினதை ஒட்டி இருக்கனால அதை நான் குறிப்பிட விரும்புறேன். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் முக்கிய சாட்சிகளா இருக்கிறதுங்காட்டிக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த அவங்களை சந்திக்கிறத வழக்கையை திசை திருப்புவக வழிவகுக்கும் அப்படின்னு சிபிஐட்ட ஒரு மனு கொடுத்திருக்காங்க. இதே மனு தான் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்திலையும் கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதில் வந்து சொந்த மாநில மக்களையே நாட்டினுடைய முதலமைச்சர் சந்திக்க போகிறத தடை செய்யணும்னு நினைச்சிங்களா, பேச்சுரிமை வழக்கலாம் அப்படின்னு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த கேள்விகளை இப்போ அதை வந்து தள்ளுபடி பண்ணுதுன்னு வைங்க. இப்போ சிபிஐக்கு ஒரு ஆப்ஷனையும் அதே உச்சநீதிமன்றம் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு தரப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாங்காட்டிக்கு அவங்க அதை அந்த சிபிஐ நோக்கி திமுக நகர்கிறது. அதான் அவன் ஒண்ணு கேளுங்க சார். அதாவது அந்த மானிட்டரிங் பண்ணக்கூடிய அந்த ரிட்டையர்டு ஜட்ஜிட்டே கூட நீங்க பெட்டிஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீங்க போகிறதுக்கு எல்லாருக்கும் அது சார் வந்து ஒரு வழக்கு தொடுக்கும் போது ஒரு பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, இன்னொரு இதுல வந்து மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் இன்னொன்னு போடுவாங்க. அது வந்து இயல்பா எல்லாருக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கு தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா இன்னொரு பிரேயர் இவங்க என்ன வைக்கலாம், ஒருவேளை நீதிமன்றத்தை சிபிஐ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி சார், இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அதை நம்ம சந்தேகப்பட வேண்டாம். நீங்க அதுல போய் பெட்டிஷன் கொடுங்க. சிபிஐ வந்து முதலமைச்சரை போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அன்றைக்கு அதை ஒரு முடிவெடுக்கட்டும். அதுக்கு இடையில கரூருக்கு முதலமைச்சர் போக போறாரு சொன்ன உடனே ஒரு பதட்டப்பட்டு முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இன்றைய எதிர்கட்சி திமுக ஏன் பதட்டப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க? அப்ப என்ன வரும்னு கேட்டா குதிலுக்குள்ளே யாரு திருடன் குதிலுக்குள்ள ஒளியல திருடு குதிலுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லி எங்க கிராமங்கள்ல பழமொழி சொல்லுவாங்க. இல்ல இது வேண்டாம் நம்ம அது வந்து சரியானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தி யாராவது ஒருத்தருக்கு அது அர்த்தம் புரிஞ்சதாக மாறிடும். அதனால அது வேண்டாம். இல்ல அப்படி கூட சொல்ல தவறு செய்தவன் இங்கே இல்லை, தவறு செய்தவர் நாங்கள் தவறு செய்யவில்லை, அவர்கள் தான் தவறு செய்தார்கள் என்று தவறுக்கான காரணத்தை அவர்கள் மீது போட்டு. இப்போ ஒரு கேள்வி செல்வம் சார், இப்ப நீங்க சொன்னதுல ஒரு கேள்வி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு வழக்கறிஞராக இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு அந்த ஒரு புரிதலுக்காக நான் அதை கேட்கிறேன். இப்ப சிபிஐ வந்து நேரடியாக முதலமைச்சர் போகக்கூடாதுன்னு சொல்வதற்கான அதிகாரம் வந்து சிபிஐக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல அவங்க வந்து
நீதிமன்றத்தை நாடுவாங்களா? இல்ல சிபிஐல பெட்டிஷன் கொடுப்பாங்க. சிபிஐ வந்து அந்த பிரேயரை வந்து அவங்க சரியா கேட்கலன்னு சொன்னா ஒருவேளை மறுபடியும் திமுக நீதிமன்றத்தை அணுகலாம். அது அவங்களுக்கு இருக்கிற பிரிவிலேஜ். அது ஓகே, அது இல்ல, அது திமுக சொல்றாங்க சார். நீங்க திமுகவுடைய பிரிவிலேஜ் சொல்றீங்க, அவங்க பிரேயர் வைக்கிறாங்க கேட்கணும். சிபிஐக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? ஒரு மாநில துணை முதலமைச்சர் வந்து ஒரு இடத்தை நோக்கி மற்ற இடத்துக்கு நகரக்கூடாது, போகக்கூடாது, அல்லது இந்த வழக்கை சுட்டிக்காட்டி சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல சிபிஐ வந்து என்ன முடிவு, என்ன வியூ பண்றாங்கங்கறத நம்ம பார்க்கணும். இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து என்ன வியூ பண்ண போறாங்கங்கறத நாம இப்போ பிரெடிகேட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒருவேளை இவங்க சொல்ல முடியுமா? இஸ் தேர் எனி ஆப்ஷன்? இந்த மாதிரி ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை இப்படி சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல நீங்க கரூருக்கு போறது பிரச்சனை இல்ல, ஆனா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிவாரணத்தை, அந்த வேலை வாய்ப்பு இதெல்லாம் நீங்க இப்ப செய்ய வேண்டாம்னு சொல்லலாம். ஒருவேளை அது சொல்லலாம், அரசு தரப்புல இருந்து மறுக்கலாம், அது வேற. ரெண்டு பேருக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா சார், இப்போ மிகப்பெரிய அளவுல குற்றச்சாட்டுகள் இந்த அரசு மேல இல்ல. ஏறக்குறைய ஒரு 55 நாட்கள் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள் நீங்க விட்டு பிடிச்சு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு. எனக்கு இந்த அரசு மேல விமர்சனமே இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஏன்னு கேட்டா 30/6/2026 நீதிமன்றத்துக்கு அரசு, கடந்த கால அரசு நியமித்த வழக்கறிஞர்கள் எல்லாருடைய பதவியும் போயிடுச்சு. ஆனா 1/7 இருந்து அரசு வழக்கறிஞர்களே இல்லாம நீதிமன்றம் வந்து தேங்கி நிக்குது. நேத்து 80,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அதான் கோயம்புத்தூர்ல, கோவையில வந்து ஒரு ஜட்ஜி போட்டிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா அது ஒண்ணு. ரெண்டாவது, அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு பற்றி ஒரு தம்பி பேசினாங்க. நான் என்ன சொல்றேன், 41A சமன் கொடுக்கறாங்க. 41A சமன்ல அப்பியர் ஆகிறாரு. அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்காங்க பாருங்க, அவங்க ஹைகோர்ட்ல பெயில் டிஸ்மிஸ் ஆன உடனே அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அதை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவதூறு வழக்குல சோஃபார் நமக்கு இருக்கக்கூடிய பிராக்டிஸ், அந்த அவதூறு வழக்குல நீங்க சம்மன் பண்ணுவீங்க, சம்மனுக்கு அவர் வந்து ஆஜராவாரு, பேசுவாரு, இல்ல வக்கீல் தரப்பு வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றதாக சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உடனடியாக கைது நடவடிக்கை என்னங்கிறதா திமுக தரப்புல வைக்கக்கூடிய கேள்வி. சார், இதை விட கொடுமையான சம்பவங்கள்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. ராத்திரி 2 மணிக்கு போய் 499/500 ஐபிசில வந்து டெஃபமேஷன் கேஸ் வந்து 499/500 ஐபிசி, பழைய ஐபிசி அதுல போடுவாங்க. ஆனா இவங்க ராத்திரி 2 மணிக்கு எந்த காரியமும் இருக்காது, உடனே போய் அரெஸ்ட் பண்ணி என்னமோ பெரிய கொலை குற்றவாளி இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு போனதெல்லாம் திமுக. நான் புரிஞ்சுக்கிறேன் சார். நான் வந்து மீண்டும் உங்ககிட்ட வந்தேன். முதல் சுற்றை நிறைவு செஞ்சிடலாம். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.